ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th தமிழ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாமுக்கு பொதுத் தேர்வுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான 5 மதிப்பெண்கள் 8 மதிப்பெண்கள் வினாக்களுடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு 10th மாணவர்கள் நாளைக்கு தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ தமிழ் எக்ஸாமை சூப்பராக எழுதுங்க. அப்படியே நம்ம சேனலில் தமிழ் எக்ஸாமில் எப்படி பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணணும், முழுமையாக தமிழில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எப்படிலாம் எக்ஸாம்ஸ் எழுதணுன்னு வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அனைத்து பாடங்களுக்குமே பப்ளிக் எக்ஸாமில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பாடத்திற்குமே மிக முக்கியமான கொஸ்டின் பேங்க்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 10th தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 4 பார்ட் 5ல் நீங்கள் 5 5 மார்க் அட்டன் பண்ணலாம், 3 8 மார்க்கையும் அட்டன் பண்ணலாம். அதுக்குரிய பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அதோடு இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி சூப்பராக நாளை எழுதக்கூடிய தேர்வில் அட்டன் பண்ணுங்கள். பகுதி 4ல் 5 கேள்விகள். உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்குமே சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 38 உரைநடை அல்லது செய்யுளில் ஒரு நெடுவினாக்கள் வரும். ஸோ இந்த 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக கேட்ட கேள்விகள் தான். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி எக்ஸாமை கொஸ்டின் செக் பண்ணாவே தெரியும். இப்போ மனோன்மணியம் சுந்தரனாவுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்கள், பெருஞ்சித்தனாவுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்று உருவாக்குறது, தமிழுடைய சொல்வளம் பற்றி புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து உரை குறிப்பிடுகிறது. இதில் 5 மார்க்லையும் கேட்பாங்க, 8 மார்க்லையும் கேட்பாங்க. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு, இந்த மாதிரி கேள்விலாம் ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கிட்டே வர்றாங்க. சிலப்பதிகார மறுவுருப்பாக்க வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் இக்கால வணிக வளாகங்களை ஒப்பிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இலக்கியம் பாராட்டுக காலக்கணிதத்தில் வருது. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலுடைய நயத்தை விளக்குக. கர்ணையன் தாய்மறைவிற்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஊமைகளாலும் உருவக மலர்களால் நிகழ்த்திய கவிதாஞ்சலி. இந்த மாதிரி எல்லா கேள்வியுமே கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஸோ நல்லா படிங்க. இதை 5 மார்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, 8 மார்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமாக நம்ம துணைப்பாடத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பகுதி 5ல் புயலிலே ஒரு தோணி, கோபாலபுரத்து மக்கள், புதிய நம்பிக்கை, ராமானுசர் ஒருவன் இருக்கிறான். இந்த 5 இதில் மிக முக்கியமாக பார்க்குறது புதிய நம்பிக்கையை பாருங்கள். புயலிலே ஒரு தோணி, அழகிரிசாமி, கோபாலபுரத்து மக்கள். இதனால் படிக்கும்போது ஒன்று ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுக்கட்டுரை படிக்கும்போது கல்பனா சாவ்லா படிங்க, நாட்டு விழாக்கள், அரசு பொருட்காட்சி, மழைநீர் சேகரிப்பு. இந்த மாதிரி எல்லா கேள்வியுமே நாளைக்கு எழுதக்கூடிய தேர்வுகளில் கண்டிப்பாக வரப்போகுது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கூடிய கொஸ்டின் பேங்க்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா படித்து நாளை எழுதக்கூடிய தேர்வுகள் சூப்பராக எழுதுங்க. இது அல்லாமல் பகுதி 4ல் கொஸ்டின் நம்பர் 39 பார்த்திங்கன்னா கடிதம், புகார் கடிதம் இருக்கும், உறவினர் கடிதம் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்கள். எந்த மாதிரி டைட்டில்லாம் கேட்டிருக்காங்க, ஒரு 5 கொஸ்டின் 6 டிஸ்ட்ரிக் கொஸ்டின் ரெஃபர் பண்ணும்போதே க்ளீனாக கடிதம் எழுதக்கூடிய முறையில் நம்ம எழுதினா தான் முழுமையான மதிப்பெண் எடுக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 40 காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கவே ஒரு காட்சியை கொடுத்துட்டு ஒரு 5 வரை எழுத சொல்லுவாங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. படிவம் 41 கொஸ்டின் நம்பர் 41 படிவம். இது +1 உயர்கல்வி மாணவர் சேர்க்கை, நூலகர் படிவம், விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் படிவம், தன் விவர படிவம். ஸோ இந்த மாதிரி 4 படிவங்களையுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்பிள் 4மே கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்றை தான் ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. ஸோ 4மே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 42வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா தமிழாக்கம். அதுக்கு சாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியில் நான், வீட்டில் நான், ஏதாவது 5 தொடர்கள் எழுத சொல்லுவாங்க. இப்போ தொலைக்காட்சியுடைய தீமைகள், செல்ஃபோனுடைய தீமைகள், தன்னுடைய சகோதரன் சகோதரிக்கு அண்ணன் அறிவுரைகள். ஸோ நல்லா படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் 42வது கேள்வி வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தமிழில் பொதுவாக மொழித்திறனை சோதிக்கக்கூடிய வினாக்கள் தான் நிறையா வரும். ஸோ தமிழை பொறுத்தவரைக்கும் நம்ம முழுமையாக மதிப்பு எடுக்கிறதுக்கு எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் விடைகளை தெளிவாக எழுதுங்க. இதோடைய கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணி நல்லா படிங்க. நாளை எழுதக்கூடிய தேர்வுகளை சூப்பராக அட்டன் பண்ணுங்கள்.